வளர்ச்சிக்கான நிபந்தனைகள் கூட எடுத்துக்கலாம். கண்டிஷன்ஸ் ஃபார் growth. வளர்ச்சிக்கான நிலைகள் அல்லது நிபந்தனைகள். வளர்ச்சிக்கான நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ் ஃபார் growth. சோ இந்த வளர்ச்சிக்கான நிபந்தனைகள் அப்படின்னா, ஒரு தாவரம் தன்னிச்சையா வளர முடியாது. அதற்கென்று சில விதமான ரசாயன பொருட்கள், நிலைப்பாடுகள், சூழ்நிலை மண்டல பங்களிப்பு, இந்த மாதிரி பல காரணங்களால் தான் ஒரு தாவரங்கள் வளர்ச்சி பெறுது. அப்போ ஒரு தாவர வளர்ச்சிக்கான நிபந்தனைகள், நிலைமைகள்னு எடுத்துக்கலாம், நிலைகள் கூட எடுத்துக்கலாம். என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா, ஒண்ணு வாட்டர், நீர் தேவைப்படுது. ரெண்டாவது என்ன சார் தேவைப்படும் அப்படின்னா, ஆக்சிஜன் தேவைப்படுது. இது நமக்கு தெரியும், ஆக்சிஜன். மூன்றாவது என்ன சார் தேவைப்படுது அப்படின்னா, நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து தேவைப்படுது. நியூட்ரிஷன். தேவைப்படுது. நான்காவதாக வெப்பநிலை, டெம்பரேச்சர். வெப்பநிலை தேவைப்படுகிறது. சோ இது ஒரு பிரத்யோக பொருட்களாக தாவரங்கள்ல பார்க்கப்படும். இது இல்லாம தாவரங்கள் வளர்ச்சி ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. நீர் தாவரங்களுக்கு எந்த வகையில பயனளிக்கிறது? பொதுவாகவே நீரை பத்தி நமக்கு தெரியும், நீரின்றி அமையாத உலகு. சோ நீர் அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பொருள். இது எல்லாமே எதுவுமே பிரபஞ்சம் இழங்காது, அதான் உண்மை. அப்ப இந்த நீர் தாவர வளர்ச்சிக்கு என்னெல்லாம் செய்யும் சார் அப்படின்னா, தாவர வளர்ச்சிகளுக்கு தேவைப்படுற ஆற்றல் உருவாக்கும். தட் மீன்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் எனர்ஜி. ஆற்றல் உருவாக்கத்திற்கு இதுதான் இந்த நீர் அவசியப்படுகிறது. ஆற்றல் உருவாக்கத்திற்கு மிக முக்கியமான ஒரு பொருட்களாக இது தேவைப்படும். செல்லோட அளவுகளை அதிகரிக்கும். சைஸ் ஆஃப் செல்லோட அளவுகளை அதிகரிக்கும். அதனுடைய பெருக்கமடின் திறன்களை மேம்படுத்துகிறது. தட் மீன்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் செல். செல்லுடைய வளர்ச்சி, செல்லோட பெருக்கம், இந்த மாதிரி பல செயல்முறைகளுக்கு இந்த நீர் அவசியப்படுது. அப்ப நீர் தாவரங்களுடைய ஆற்றல் செயல்முறைகளுக்கும், அதே போன்ற அதனுடைய அளவுகளை அதிகரிப்பு செய்வதற்கும், பெருக்கமடைய செய்வதற்கும், வளர்ச்சி அடைவதற்கும், தாவரத்தினுடைய நுனிப்போக்கு வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கும். எபிக்கல் growth. சோ அப்படி சொல்லும் போது தாவரத்தினுடைய நுனி வளர்ச்சி, எபிக்கல் growth ஆஃப் பிளான்ட்ஸ், இந்த மாதிரி பலவிதமான நிலைப்பாடுகளுக்கு நீர் அவசியப்படும். அது இதோடு இல்லாம செல்களுக்கு ஏற்படுகின்ற விரைப்புகளை கொடுப்பதற்கும் இந்த தண்ணீர் தான் அவசியப்படுது. தாவர செல்களுடைய விரைப்பு, டர்ஜிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டர்ஜிட்டியை கொடுக்கறதும் இதுதான். விரைப்பை ஏற்படுத்தும், செல்களுக்கான விரைப்பு, செல் விரைப்பை உண்டாக்கும். இந்த மாதிரி பல பணிகளை பாத்தீங்கன்னா இது உருவாக்குறது. நீர் தாவரத்தின் எவ்வளவு முக்கியமான பணிகள் பாருங்க. ஆற்றல் உருவாக்கு செயல்முறை, செல்லினுடைய அளவுகளை அதிகரிக்கிறது, தாவரத்தினுடைய நுனிப்போக்கு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது, தாவரத்தினுடைய செல்லுடைய மேம்பாட்டிற்கு காரணமாக இருக்கிறது, செல்லோட விரைப்புக்கும் காரணமாக இருக்கிறது. சோ எவ்வளவு பணிகளை இந்த நீர் செய்கிறது. ஆக்சிஜன், குறிப்பாக ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா வளர்ச்சிதை மாற்றத்துல, மெட்டபாலிசம் சொல்லப்படுற வளர்ச்சிதை மாற்றத்துல, தமிழ்ல வளர்ச்சிதை மாற்றம் தான் அது. மாற்றத்துல பாத்தீங்கன்னா ஏடிபின்னு சொல்லப்படுற ஆற்றலை உருவாக்குவதற்கு மிக முக்கியமான ஒரு அம்ச பொருளாகவே அமைகிறது. அட்னோசின் ட்ரைபாஸ்பேட் சொல்லப்படுற ஆற்றல் மூலக்கூறுகள் ஆக்சிடேஷன் முறையின் மூலமாகத்தான் தோற்றுவிக்கப்படுது. சோ அதனால மெட்டபாலிசம், வளர்ச்சிதை மாற்ற வினைகளில் ஆற்றல் உருவாக்கத்திற்கு ஆக்சிஜன் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுக்குது. மற்றும் பாத்தீங்கன்னா சுவாச நிலைப்பாடு செயல்பாடுகள் எல்லாமே, ஆக்சிகரணம், சுவாச நிகழ்வு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் அவசியப்படுகிறது என்று சொல்றாங்க. ஊட்டச்சத்து எதுக்கு சார் பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் புரோட்டோபிளாஸ்ட் ஃபார்மேஷன் சொல்றாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் புரோட்டோபிளாச உற்பத்தியில இது ரொம்ப ரொம்ப பங்களிக்குது ஊட்டச்சத்துக்கள். இதுல அதே போல இந்த ஊட்டச்சத்துக்கள் சொல்லப்படுற நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மேக்ரோ, அதுக்கப்புறம் மைக்ரோ.
பெரும ஊட்டங்கள், நுண்ம ஊட்டங்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஊட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா தாவரங்களுடைய அடிப்படையான ஆற்றல் உருவாக்கத்திற்கு இது பயன்படும். இதுவும் வந்து ஆற்றல் உருவாக்கத்திற்கு பங்கேற்கும். ஆற்றல் உருவாக்கத்திற்கும் உருவாக்கும் எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கும் புரோட்டோபிளாச உருவாக்கத்திற்கும் ஊட்டச்சத்துக்கள் பங்கேற்கிறது. ஊட்டச்சத்துக்கள் எதுக்கு பயன்படுது? தாவரத்தினுடைய புரோட்டோபிளாச உருவாக்கம் மற்றும் பெரும நுண்ம ஊட்டங்கள் ஆற்றல் உருவாக்கத்திற்கும் அடிப்படையாக அமைகிறது. இது வந்து பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து அதனுடைய நிலைப்பாடுகளை பத்தி சொல்றோம். நெக்ஸ்ட் வெப்பநிலை. தாவரங்களுக்கு வெப்பநிலை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது அது டெம்பரேச்சர்ஸ் மற்றும் ஹீட், வெப்பம் ரெண்டுமே தாவரங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா தாவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக குறைந்த வெப்பநிலையில் சில தாவரங்கள் தான் வாழும். அதே போல அதிக வெப்பநிலையிலும் சில தாவரங்கள் வசிக்கும். அப்ப அந்த வெப்பநிலை வந்து இருந்தாலும் அந்த சில தாவரங்களே உயிர் வாழ முடியும். வெப்பநிலை காடுகள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வெப்பமண்டல காடுகள்ல அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய தாவரங்கள்லாம் இருக்கு. அப்ப வெப்பம் தான் தாவரங்கள்ல ஆற்றல் உருவாக்கத்தினுடைய ஒரு அடிப்படை விஷயமாக அமையுது. அப்ப அந்த வெப்பம் இல்லாம தாவரங்கள் இல்லை. எனவே வெப்பநிலை தாவரத்துடைய வளர்ச்சிதை மாற்ற செயல்பாடுகளையும் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிதை மாற்ற செயல்பாடுகள், வளர்ச்சிதை மாற்ற செயல்பாடுகள் மற்றும் ஒளிச்சேர்க்கை என்று சொல்லப்படுற போட்டோசிந்தசிஸ் இல்லையா, போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சிகளுக்கும் வெப்பநிலையானது அவசியப்படுகிறது. சோ இதுதான் தாவரங்களுக்கான நிபந்தனைகள், தாவரத்தின் வளர்ச்சிக்கான நிபந்தனைகள். இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தாவரங்களுடைய வேறுபாடு அடைதலை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. வேறுபாடு அடைதல், அதாவது வேறுபாடு திரிதல் மற்றும் மறு வேறுபாடு அடைதல். மறு வேறுபாடு அடைதல் இதுல கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். வேறுபாடு அடைதல்னா என்ன, வேறுபாடு தெரிதல்னா என்ன, மறு வேறுபாடு. இத டிஃபரன்சியேஷன் சொல்றது. இத டிஃபரன்சியேஷன், இது டி டிஃபரன்சியேஷன், இது ரீடிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ டிஃபரன்சியேஷன்ல கொஞ்சம் வேறுபாடுகள் கொடுத்திருக்காங்க. வேறுபாடு அடைதல்னா டிஃபரன்சியேஷன். இது வந்து டி டிஃபரன்சியேஷன், வேறுபாடு திரிதல் அல்லது பிற்போக்கான வேறுபாடுகள் சொல்றது. இது மறு வேறுபாடு அடைதல், ரீடிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 வகையான வேறுபாடு அமைப்புகளை பத்தி நம்ம கொடுத்திருக்காங்க. இப்ப பார்க்கலாம் அது ஒவ்வொன்றா. சோ இதுல வேறுபாடு அடைதல்னா என்ன, வேறுபாடு திரிதல்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இங்கிலீஷ் டேர்ம்ஸ் வந்து ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. டிஃபரன்சியேஷன் லைக் ஷூட் அண்ட் ரூட் சிஸ்டம், வேறு தண்டு, இந்த மாதிரி வேறுபாடுகள் அடைந்த பிறகு அந்த ஆக்கு தீசுகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பணிகளை மேற்கொள்ளும். வேறு வந்து ஒரு பணி, தண்டு வந்து ஒரு பணி, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு பணிகளை அது மேற்கொள்ளும். இது பேரு அந்த அப்படி உருவாகிறதுக்கு பேர் தான் வேறுபாடு அடைதல். தாவரங்கள் வந்து தண்டு வேறு என மாறுபாடுகள் அடையும். அந்த அதுக்கு பேர் நம்ம வேறுபாடு அடைதல் சொல்றோம். அப்படி வேறுபாடு அடைந்துட்டா, தண்டோ வேறோ வேறுபாடுகள் அடைந்துட்டா அது தனக்கென்று ஒரு குறிப்பிட்ட பணிகளை அது மேற்கொள்ளும். அதுக்கு தனக்கென்று இப்போ தண்டு பகுதிகள் ஒளிச்சேர்க்கை பணிகள்ல மேற்கொள்ளும், வேறு பகுதிகள் மண்ணில் உள்ள நீரையும் கனிம உப்புகளையும் அது என்ன பண்ணும் எடுத்துக்கொள்ளும். இந்த மாதிரி வேறுபாடு அடைந்து தனக்கென ஒரு தனி பணிகளை அதை மேற்கொண்டு செல்லும் இல்லையா. அப்படி வேறுபாடுகள் ஏற்படும் போது என்ன நடக்கும் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேறுபாடுகள் அடையும் போது 2 நிகழ்வுகள் ஏற்படுது. ஒண்ணு என்ன சார் அப்படின்னா செல் சுவர்கள்ல மாற்றம் ஏற்படும். 2வது வந்து பாத்தீங்கன்னா புரோட்டோபிளாசத்துல மாற்றங்கள் உண்டாக்கப்படும். புரோட்டோபிளாசம் வேறுபாடு அடைதலின் போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னா செல் சுவரில் ஒரு மாற்றம் ஏற்படும். 2வது புரோட்டோபிளாசத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு என்ன சார் எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்காங்க புக்ல, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ட்ரக்கீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரக்கீட்ஸ் அல்லது ட்ரக்கீடுகள், இங்கிலீஷ்ல வந்து ட்ரக்கீட்ஸ், தமிழே ட்ரக்கீடுகள் தான் கொடுத்திருப்பாங்க. ட்ரக்கீடுகள் தட்ஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் சைலம் இல்லையா, நீங்க பார்த்திருக்கலாம். சைலம் அந்த ஃப்ளோயம் வாஸ்குலர் பண்டல்ஸ் இருக்கிற ஒரு மாடிஃபைடு தான் ட்ரக்கீட்ஸ். அப்ப இந்த ட்ரக்கீடுகள் உருவாக்கும் பொழுது நல்லா கவனிங்க, ட்ரக்கீடுகள் உருவாக்கும் போது புரோட்டோபிளாசங்கள் இழந்து விடுகிறதா. ட்ரக்கீடுகள் உருவாக்கும் பொழுது வேறுபாடுகள் ஏற்பட்ட உடனே புரோட்டோபிளாசங்கள் இழந்து விடுது. என்ன சொல்லியிருக்கேன்னா வேறுபாடு அடைதலின் போது 2 இடங்களில முக்கியமான மாற்றம் தோன்றும். ஒன்னு செல் சுவர்ல மாற்றம் ஏற்படும், இன்னொன்னு புரோட்டோபிளாசங்கள்ல மாற்றம் ஏற்படும். அப்ப புரோட்டோபிளாஸ்ல என்ன மாற்றம்னா ட்ரக்கீடுகள் உருவாக்கும் போது புரோட்டோபிளாசங்கள் இழந்து விடுகிறது. அப்ப செல் சுவர் வந்து 2ஆம் நிலை செல் சுவராக மாறி இது லிக்னின் என்ற பொருளால் உருவாக்கப்படுது. லிக்னின் என்ற
பொருளால் உருவாகிறது. பொதுவாகவே நம்ம தாவர செல்கள், செல்லுலோஸ், பெக்டின், கைட்டின் சொல்றோம் இல்லையா, அது வந்து அடிப்படையான செல் அந்த பொருட்கள். அது என்ன ஆகுது அப்படின்னா, இதை வேறுபாடுகள் அடையும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அது அதனுடைய செல் சுவர்களில் மாற்றத்தை உண்டு செய்கிறது. அந்த மாற்றம் லிக்னின் என்ற பொருளால் உருவாகிறது. எனவே நான் என்ன சொல்லிக்கிறேன், வேறுபாடு அடைதல் என்பது என்னன்னா, செல் சுவர்களிலும் புரோட்டோபிளாசத்திலும் ஒரு மாற்றத்தை உண்டாகும். செல் சுவர்கள் என்ன மாற்றம்னா, ட்ரைக்கடுகள் உருவாகும் பொழுது லிக்னின் என்ற பொருளால் மாற்றப்படுகிறது. அதே நேரத்தில் புரோட்டோபிளாசங்கள் அழிய தொடங்கிவிடும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேறுபாடு அடைதல். வேறுபாடு அடைதலை மறுபடியும் சொல்றேன், தாவரங்களுடைய பகுதிகளான நுனி, அதாவது தண்டு, வேர் அப்படின்னு மாறுபாடு அடைந்து தனக்குன்னு ஒரு பணியை மேற்கொள்ளும். சோ அப்படி மேற்கொள்ளும் பொழுது அது வேறுபாடுன்னு சொல்றோம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வேறுபாடுகள் ஏற்படும் பொழுது அதில் சில மாற்றத்தை ஏற்படுத்தும். அது என்ன மாற்றம்னா, செல் சுவர் மாற்றத்தையும் புரோட்டோபிளாசத்திலையும் மாற்றத்தை உண்டு செய்யும். இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டுகள் வந்து புக்ல என்ன கொடுத்திருக்காங்க, ட்ரக்கிடுகள் உருவாக்கும். ட்ரக்கிட் என்பது சைல குழாய்கள் ஏற்படுற மாற்றம். அப்ப இந்த நிலைப்பாடுகள் உருவாக்கும் போது புரோட்டோபிளாசம் பாத்தீங்கன்னா அழிந்து விடுகிறது. செல் சுவர் வந்து இரண்டாம் நிலை செல் சுவர்களாக மாறி லிக்னின் என்ற பொருளாக அது உருவாகிறது அப்படின்றது டிஃபரன்சியேஷன் காரணம். நெக்ஸ்ட் வந்து டி டிஃபரன்சியேஷன், பிற்போக்கு வேறுபாடு. என்ன சார் பிற்போக்கு வேறுபாடு அப்படின்னா, ஒரு முறை ஆக்கு திசுகள் அந்த வேறுபாடுகள் அடைந்தால் மீண்டும் அதனுடைய அந்த பணிகளை செய்ய முடியாது, மீண்டும் வேறுபாடு அடைய முடியாது. ஒரு கான்செப்ட் அதுதான். ஒரு முறை இந்த ஆக்கு திசுகள் வேறுபாடுகள் அடைந்தால் அது என்ன பண்ண முடியாது, மறுபடியும் வேறுபாடு தன்மைகளுக்கு அது செல்ல முடியாது. அந்த பணியை அது இழந்துடும், அந்த பண்புகளை வந்து அது இழந்துடும். ஆனால் சில காரணங்களுக்காக இந்த அமைப்புகள் மீண்டும் வேறுபாடுகளை அடைகிறது. அப்படி மீண்டும் அந்த வேறுபாடுகளை அடைவதால் தான் இது டி டிஃபரன்சியேஷன் அல்லது வேறுபாடு திரிதல் அப்படின்னு சொல்றாங்க. வேறுபாடு திரிதல் என்று சொல்லப்படுது. அதுக்கு என்ன சார் எடுத்துக்காட்டுகள் சொல்றாங்க அப்படின்னா, எஸ், ஆக்குதிசுகள்ல மாறுபாடு அடைந்த பாரன்கைமா செல்களிலிருந்து கேம்பியம் மற்றும் கார்கேம்பியன்கள் உருவாக்கப்பட்டது. சரியான ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாரன்கைமா செல்களில் இருந்து பாரன்கைமா செல்களில் இருந்து கேம்பியன் மற்றும் கார்கேம்பியன்கள் உருவாகிறது. கேம்பியன் உருவாக்கம் ஏற்படுகிறது. கேம்பியன் மற்றும் கார்கேம்பியன்கள் உருவாகிறது தான் அதாவது வேறுபாடு திரிதல், டி டிஃபரன்சியேஷன். டி டிஃபரன்சியேஷன் என்ன சொன்னா, இந்த வேறுபாடுகள் அடைந்த செல்கள் மீண்டும் பகுப்படையும் திறனை அது இழந்துடும் சார். வேறுபாடு அடைந்த செல்கள் என்ன பண்ணும், மீண்டும் பகுப்படைகின்ற அந்த திறனை அது இழந்துடும். ஆனால் ஏதேனும் சில காரணங்களுக்காக அவை மீண்டும் பகுப்படைகிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு பாரன்கைமா செல்களானது கேம்பியன் மற்றும் கார்கேம்பியன்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருப்பது ஒரு சிறந்த உதாரணமா. வேறுபடுத்துதலுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா இதைத்தான் கேட்பாங்க, வேற வழியே கிடையாது. வேற புக்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மறு வேறுபாடு அறிதல். மறு வேறுபாடு என்பது என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்கு திசுகள் பகுப்படியும் திறன் கொண்ட திசுக்கள் அது வேறுபாடு அடைந்த பிறகு மறுபடியும் அது பகுப்படையாது. அதாவது பாத்தீங்கன்னா மெரிஸ்மேட்டிக் செய்யாது. அது அப்படி செய்யாத பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதேனும் சொன்ன மாதிரி ஏதேனும் சில காரணங்களால அது மீண்டும் பகுப்படையும் செயல்பாடுகளுக்கு செல்லும். அப்படி செல்லும் போது அது ஒரு பகுப்படைந்த செயல்பாடுகள், அதாவது புதிய செயல்களுக்காக தன்னை வடிவமைத்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படின்னு கேட்டா, இரண்டாம் நிலை சைலம், இரண்டாம் நிலை சைலம் மற்றும் புளோயம். இதான் சார் இதுக்கு எடுத்துக்காட்டு. மறு வேறுபாடு அறிதல், ரீடிஃபரன்சியேஷன் வந்து ஒரு முறை ஆக்கு திசுகள் பகுப்படைந்து அதாவது வேறுபாடு அடைந்தா மீண்டும் பகுப்படையும் திறனை அது இழந்துடும். சில காரணங்களுக்காக அது மீண்டும் பகுப்படையும் நிலை ஏற்படுமானால் அதுக்கு எடுத்துக்காட்டுகள் சொல்றாங்க. இரண்டாம் நிலை சைலம் மற்றும் புளோயங்கள் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக கருதப்படுகிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல பாக்குற ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதெல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. டிஃபரன்சியேஷன், டி டிஃபரன்சியேஷன், ரீடிஃபரன்சியேஷன், வேறுபாடு அடைதல், பிற்போக்கு வேறுபாடு அல்லது வேறுபாடு திரிதல், அதாவது வேறுபாடு திரிதல், இதுக்கு வந்து மறு வேறுபாடு அடைதல். இந்த மாதிரி விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாத்தி தான் கொடுத்திருப்பாங்க. நான் இங்க கொடுத்திருக்கிறது தான் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் தாண்டி கொஸ்டின்ஸ் கிடையவே கிடையாது. அப்ப வேறுபாடுகள் அடைதல்னு கேட்கும்போது எடுத்துக்காட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா செல் சுவர்களிலும் புரோட்டோபிளாசத்திலும் மாறுபாடுகள் உண்டாக்கும். எப்பன்னா ட்ரைக்கடுகள் உருவாகும் போது. அப்ப ட்ரைக்கடுகள் உருவாகும் போது புரோட்டோபிளாசம் இழந்து செல் சுவர்கள் லிக்னின் என்ற பொருளால் உருவாக்கப்படுது. இரண்டாவது வந்து வேறுபாடு திரிதல்கள் நடக்கும். பாரன்கைமா செல்களானது கேம்பியம் மற்றும் கார்கேம்பியன்களை உருவாக்குறது சில காரணங்களுக்காக. மறு வேறுபாடு அடைதல் என்பது இரண்டாம் நிலை சைலம் மற்றும் புளோயங்கள் ஏற்படுற மாறுபாடுகளை இங்க நாம குறிப்பிட்டோம். அதுக்கப்புறம் the plant growth regulator, PGR, plant growth regulator.